ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறீங்க. இப்போ நான் ஆப்பிரிக்காவில் உள்ள என் பொண்ணு படிக்கக்கூடிய ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கேன். கல்ச்சரல் டே ஜூலை 27 அன்னைக்கு ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஆப்பிரிக்கன் ஸ்கூல்ஸில் கல்ச்சரல் டே எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றத இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டைம் ஷார்ப்பாக 8 o'clock இருக்கும். ஸ்டேஜ் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காரதுக்கு அழகாக சேர்ஸ்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் கொஞ்சம் ஏர்லியாக போயிருந்தேன். மார்னிங் 9 o'clock ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டேஜில் நிறைய பலூன்ஸ் எல்லாம் கட்டி ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேஜோட 4 கார்னர்ஸையும் ஒரு ஹூக் மூலமாக சங்கிலியில் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சங்கிலியை அவங்க பிடிச்சி இழுத்துட்டே இருந்தாங்க. ஸோ இதை ஃபைனலாக லிஃப்ட் பண்ணி மேலே செட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டேஜ் ரெடி ஆகிடும். இந்த ஸ்கூல் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் உகாண்டாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜூனியர் ஸ்கூல். ஜூனியர் ஸ்கூலில் நர்சரி, ப்ரீ பிரைமரி அண்ட் பிரைமரி செக்ஷன்ஸ் வரைக்கும் தான் குழந்தைங்க படிக்க முடியும். ஸோ பேசிக்கலி இது ஒரு சின்ன குழந்தைங்களுக்கான ஸ்கூல்னு சொல்லலாம். 12 years ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாருமே இந்த ஸ்கூலில் படிக்க முடியும். ஹையர் கிளாஸஸ் படிக்கிறதுக்கு செகண்டரி ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணணும். ஸோ உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் ஜூனியர், பிரைமரி, செகண்டரி ஸ்கூல்ஸ்னு இப்படி நிறைய விதமான ஸ்கூல்ஸ் இருக்கு. குழந்தைங்களுக்கான டாய் ஷாப்ஸ் இங்கே 2 ஸ்டால் போட்டிருந்தாங்க. கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஸ்டாலில் 90s கிட்டோட ரொம்ப ஃபேவரேட்டான சூப்பர்மேன், பேட்மேன், ஸ்பைடர்மேன் இந்த சீரீஸ் டாய்ஸ்லாம் கூட இருந்தது. இதை பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஸ்டாலில் 1000 shillingsலேருந்து 20,000 shillings வரைக்குமான டாய்ஸ் கலெக்ஷன் எல்லாமே இருந்தது. இது நம்ம ஊர் காசு மதிப்புக்கு 20 rupeesலேருந்து 400 rupees வரைக்கும் வரும். ஷார்ப்பாக 9 o'clock கல்ச்சரல் டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதல்ல ஸ்டேஜ்க்கு ப்ரீ பிரைமரி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உகாண்டா நேஷனல் anthem பாடுறதுக்காக வந்தாங்க. நேஷனல் anthem பாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சூப்பரான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக கிட்ஸ் எல்லாம் ரெடியாகி வந்துட்டாங்க. நான் இந்த கல்ச்சுரல் டே ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன். எனக்கு அவங்க டான்ஸை விட அவங்க காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக இருந்தது. அடுத்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிற குழந்தைங்கள டீச்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக என்டர்டெயின் பண்ணாங்க. எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ரொம்பவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லார்கிட்டையும் இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த கல்ச்சுரல் டேவை ஒரு தீம் பேசிஸில் தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த தீமோட பேர் கல்ச்சுரல் டிவர்சிட்டி. இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலாச்சார பன்முகத்தன்மை. அதாவது ஒவ்வொரு நாட்டிலையுமே நிறைய ரிலிஜன்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் இருக்கு. நம்ம எந்த ரிலிஜனை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே மற்ற ரிலிஜன் மக்களோட ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்றதும் அவங்க ஃபாலோ பண்ணுற ட்ரெடிஷனை நம்மளும் மதிச்சு பாராட்டுறதான் இந்த கல்ச்சுரல் டிவர்சிட்டிக்கு அர்த்தம். அடுத்ததா என் பொண்ணோட கிளாஸ் ஸ்டூடெண்ட் சூப்பரா பீஸ் பத்தி ஒரு போயம் ரிசைட் பண்ண போறாங்க. Presenting a poem titled Peace. Peace. Honestly give attention to us. Listen to this vital theme we recite. Parents and guardians are fighting for peace. Let's fight to conquer the world. Fighting and killing Uganda cause our part we love. இவங்க எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதும் அந்த காம்பேரர் நீங்கள் எல்லாரும் ஒரு டான்ஸ் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டான்ஸ் ஸ்டெப் சொல்லி கொடுத்து பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. எல்லாருமே சூப்பராக அந்த டான்ஸ் ஸ்டெப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா காம்பேரர் அவங்கள ஸ்டேஜ் விட்டு இறங்க சொன்னாங்க.
கல்ச்சுரல் டே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. நான் எல்லா ஈவெண்ட்ஸையும் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். 12:30க்கா லஞ்ச் பிரேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே லஞ்சுக்கு ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. வாங்க என்னென்ன ஃபுட்லாம் இங்கே சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கிட்ஸுக்கு ஸ்கூல்லே லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ்க்கு வெளியேந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபுட்டு நம்ம பே பண்ணி வாங்கி சாப்பிடணும். பர் பிளேட்டுக்கு 15,000 உகாண்டன் ஷில்லிங்ஸ் சார்ஜ் பண்ணாங்க. இது நம்ம ஊர் காசு மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் ஆகும். கிட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் கிளாஸ்க்கு வெளியே உட்காந்து தான் கல்ச்சுரல் டே ஈவெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபுட் சர்வ் பண்ண ஆரம்பிச்சதுமே எல்லாருமே டோக்கன்ஸ் வாங்கி கியூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல இவங்க சர்வ் பண்ண டிஷ் உகாண்டாவோட மோஸ்ட் ஃப்ளேவரிங் டிஷ்ஷான மட்டோக்கே தான். பாருங்க திருநெல்வேலி அல்வா மாதிரி இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வாழைக்காய் வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. உகாண்டாவில் இந்த ரெசிபி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. என்னோட சேனலில் மட்டோக்கி ரெசிபி எப்படி செய்யணுன்றதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இவங்க சர்வ் பண்ணது பிலாவ். இதை பற்றின வீடியோ என்னோட சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது ஐரிஷ் பொட்டேட்டோ ஃப்ரை. அதாவது முழு பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து இதை சர்வ் பண்ணுறாங்க. அடுத்த செக்ஷனில் நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. முதல்ல நீங்க பார்க்கறது மட்டன் சூப். இது கூடவே சப்பாத்தியும் சர்வ் பண்ணாங்க. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கனால காரம் அதிகமாக இருக்குமோன்னு நினைக்காதீங்க. இவங்களோட எந்த ஒரு ஃபுட் ஐட்டம்லையுமே அவங்க காரம் சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் மட்டன் சிக்கனில் இவங்க ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அடுத்ததா ஒரு சூப்பரான வெஜிடபிள் சாலட். அடுத்ததா நீங்க பார்க்கறது மட்டோக்கிக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடக்கூடிய பீனட் சாஸ். இதை வேர்க்கடலையை அரைச்சி செய்வாங்க. கடைசியா ரொம்ப கிறிஸ்பி அண்ட் சாஃப்டான சிக்கன் ஃப்ரை. மட்டோக்கே தான் உகாண்டாவோட நேஷனல் டிஷ். ஸோ நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி கண்டிப்பா உங்க லைஃப் டைம்ல மட்டோக்கேவும் பீனட் சாஸும் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தனால 2 கியூவை நிற்க சொல்லி ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பட் அன்றைக்கி நான் லஞ்ச் வீட்டில் ரெடி பண்ணிட்டேன். அதனால் என்னால் ஸ்கூலில் அன்றைக்கி சாப்பிட முடியல. ஸ்கூலில் ஏதாவது ஒரு ஸ்டாலில் ஜூஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ வேறு ஏதாவது ஸ்டால் இருக்கான்னு நான் தேடி பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனலி ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் ஷாப் கிடச்சிடுச்சு. ஓகே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லான்னு நான் பிளான் பண்ணிட்டேன். முதல்ல ப்ரைஸ் கேட்டேன். ஒரு ஐஸ்கிரீம் 2000 உகாண்டன் ஷில்லிங்ஸ்னு சொன்னாங்க. இது நம்ம ஊர் காசு மதிப்புப்படி 40 ருபீஸ் ஆகும். கிட்ஸ் எல்லாருமே பேரண்ட்ஸை கடைக்கு கூட்டு வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பஞ்சு மிட்டாய் கடையும் இருந்தது. இது கல்ச்சுரல் டேன்னு சொல்கிறதா இல்லை திருவிழான்னு சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. அடுத்ததாக கொஞ்சம் தூரம் தள்ளி ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மேங்கோ ஜூஸ் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா 2000 உகாண்டன் ஷில்லிங்ஸ்னு தான் சொன்னாங்க. ஆல்ரெடி ஐஸ்கிரீம் வேற சாப்பிட்டனால ஒரே ஒரு ஜூஸ் வாங்கி நானும் என் பொண்ணும் ஷேர் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். மேங்கோ ஜூஸ் ஸ்டால் பக்கத்துலேயே சோடா ஸ்டால் இருந்தது. இங்கே வந்து நிறைய சோடாஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. சில கிட்ஸ்லாம் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வராமல் தனியாகவே வந்து நின்றுட்டு எனக்கு ஒரு ஜூஸ் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நீ உன் அம்மா இல்லைனா அப்பாவை கூட்டிகிட்டு வந்து வாங்கிக்கோன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. நல்லா இருக்கா? லஞ்ச் பிரேக் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. பேரண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து மைம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. மைம்ன்றது எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாமல் ஜஸ்ட் அவங்க எக்ஸ்பிரஷன் அண்ட் ஆக்ஷன்ஸ் மூலமாக அவங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்துறது தான். இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ரீ பிரைமரி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஆஃப்ரிக்கன் ட்ரைபல் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. பாருங்க வேற லெவலில் இருந்தது. இந்த
பெர்ஃபார்மன்ஸை ஒரு பவர் பேக்கடு பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா காட்டில் உள்ள ட்ரைபல் பீப்புளெலாம் எப்படி டான்ஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நேச்சுரலாக இந்த குழந்தைங்களாம் சூப்பராக டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த குழந்தைங்க எல்லாம் பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஸ்டேஜ்க்கு பக்கத்துலேயே ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து எல்லா ஈவெண்ட்ஸையும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சரி ஒரு சேஞ்சுக்கு கடைசி ரோவில் உட்காந்து பேரண்ட்ஸ் எல்லாம் ஈவெண்ட்ஸை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமேன்னு சொல்லி வந்து பார்த்துட்டு இருந்தேன். இவங்க எல்லாருக்குமே டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இங்கே 2 கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கல்ச்சுரல் டேயில் இன்னும் நிறைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருந்தது. பட் நான் உங்கள் கூட கொஞ்சம் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோட லாஸ்ட் வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.